இல்லை, முதல் கேள்வி என்னன்னா, நீங்கள் சொல்கிறீங்களே வட மாநிலங்களை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு பாஜகவுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து இன்றைக்கு குஜராத் மாநிலத்திலேருந்தே ஆரம்பிப்போம். குஜராத் மாநிலத்தில் புருஷோத்தம் ரொப்பேலான்றவர் வந்து இன்றைக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு எடுத்து இன்றைக்கு அவர் ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார், ஒரு கருத்து சொல்லிட்டார். குஜராத்தில் மிகப்பெரிய பேரணி நடந்து பாஜகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடைபெற்று இருக்குது ஒரு பக்கம். மகாராஷ்டிராவில் மராத்தான்ற ஒரு சமுதாயம் இருக்கிறாங்க. அவங்க என்னென்னா, அவங்களுக்கான இடஒதுக்கீடுக்காக 3 முறை சட்டம் அமலாக்கப்பட்டது. அந்த சட்டத்தை வந்து திரும்பியும் சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. 4வது முறையாக எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பிரகாரம் கேஸ்ட் சென்சஸ் எடுத்து அதற்கு அடுத்து அவர்கள் வந்து அந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த இடஒதுக்கீடு என்பது மத்திய அரசுக்கு பொருந்தாதுன்னு சொன்னோன்னே கிட்டத்தட்ட மகாராஷ்டிராலையும் மிகப்பெரிய எழுச்சி நம்பி இருக்குது. இதை தாண்டி பாஜகவில் 2019 கூட்டணியில் இருந்த கட்சிகள் கிட்டத்தட்ட அதிமுக, சிவசேனா, லோக் ஜனசக்தி, பீகாரில் ராஷ்ட்ரிய ஜனதாதள், பஞ்சாபில் அகாலி தளம், ஒடிசாவில் வந்து பிஜு ஜனதா தளம், அதே மாதிரி ஹரியானாவில் வந்து இந்திய தேசிய லோக்தள் சௌதாலா, இவர்கள் எல்லாமே 2019 பாஜக கூட கூட்டணியில் இருந்தாங்க. இந்த முறை இந்தியா கூட்டணியில் காங்கிரஸோட இருக்கிறாங்க. ஒன்று நவீன் பட்நாயக் இருக்காரா? இல்ல அதாவது நவீன் பட்நாயக் தான் வெளியே நிற்கிறாரு. நீங்க வந்து நான் சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நிதிஷ் அவர்களும் பிஜு ஜனதா தளம் பாஜகவிற்கு முன்னாடி நிதிஷ் ஆதரவு கொடுத்தாரு, அப்புறம் வெளியே வந்தார், இப்போ ஆதரவு கொடுத்துட்டாரு. இதுதான் நிதிஷோட நிலைமை. அதே மாதிரி ஒடிசாவை பொறுத்தளவுக்கு ஆதரவு நிலைப்பாடு மாதிரி இருந்தார், இப்போ ஆதரவு நிலைப்பாடு இல்லாமல் நியூட்ரல் ஸ்டாண்டில் நிற்கிறாரு. நாங்கள் என்ன கூட கேட்குறோன்னா, யாரெல்லாம் 2019 பாஜகவோடு இருந்தார்களோ அவர்கள் இன்றைக்கு இல்லை. இதுதான் இன்றைக்கு கள நிலவரம். இதை தாண்டி இன்றைக்கு கதாநாயகனாக காங்கிரஸ் கட்சியால் கொண்டாடப்படக்கூடிய விஷயம் 2. ஒன்று, எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய இந்திய ஒற்றுமை பயணம். 2வது, எங்களுடைய தேர்தல் அறிக்கை, தேர்தல் வாக்குறுதி. அதில் பெண்களுக்கான வாக்குறுதி கொடுத்துட்டோம், இளைஞர்களுக்கான வாக்குறுதி கொடுத்துட்டோம், விவசாயிகளுக்கான வாக்குறுதி கொடுத்துட்டோம், தொழிலாளருக்கான வாக்குறுதி கொடுத்துட்டோம், அமைப்பு சாரா பிரதிநிதித்துவ வாக்குறுதியும் கொடுத்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட இந்த கையில் இருக்கிற மெனி 5 இடத்துக்கும் 5 வாக்குறுதிகள் முக்கியமான இந்திய நாட்டுக்கு தேவையான அனைத்து வாக்குறுதிகளும் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அவுட் ஆஃப் தி ஃபீல்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா, பாஜகவை அவுட் ஆஃப் தி ஃபீல்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவோம்ல. பாஜகவினால எதிர்ப்பு நிலையில் ஒரு தேர்தல் அறிக்கையை கூட சமர்ப்பிக்க முடியல. எப்படி நீங்கள் கேள்வி கேட்டால் தம்பி ரஞ்சித்னால வேற ஒரு பதில் கொடுக்கிறாரோ, அதே மாதிரி இந்திய நாட்டு பிரதமர் பதில் கொடுக்க முடியல. அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காங்களே. வெரி குட். அப்படி வச்சுக்கோமே. இன்றைக்கு கச்சத்தீவு விவகாரத்தை பெரிதாக்குனது யாரு? பாஜக கட்சி. இன்றைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தான். ஏன் தேர்தல் வாக்குறுதியில் கச்சத்தீவை மீட் பண்ணி நீங்க வாக்குறுதியை கொடுக்கல? கச்சத்தீவு விவகாரத்தை பெரிதுபடுத்தினது பாஜக அரசு தானே. இன்றைக்கு போன மாசம்லாம் விவாத பொருளாச்சுல, இன்றைக்கே வாக்குறுதி கொடுக்கப்படல. அப்ப இங்க ஒரு கேள்வி எழும்புது. கச்சத்தீவு குறித்து தெல்ல தெளிவாக ஜீவன் தொண்டைமான் ரீசெண்டாக குடிநீர் விநியோகத்துறை அமைச்சர் வந்து ஸ்ரீலங்காவில் சொல்றாரு, எங்களிடம் தார்மீக உரிமை எதுவும் கூறல எனது இருக்கக்கூடிய இந்திய அரசு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கச்சத்தீவு விவகாரத்தில் தெல்ல தெளிவாக பாஜக அரசியல் மட்டும்தான் செஞ்சிருக்கு, அதற்கு தீர்வு காண நினைக்கல. அப்படி தீர்வு காண நினைச்சிருந்தா அது குறித்து 78 பக்கத்தில் தேர்தல் வாக்குறுதியில் 1வது வந்திருக்கும்ல. ஏன் வரல? அப்ப கச்சத்தீவை வைத்து அரசியல் செய்வதில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அதுக்கு உட்பட்டு போயிட்டாரு. ட்விட்டெல்லாம் போட்டு ரொம்ப பெரிய விவாத பொருளாக்கிட்டாங்க. இல்ல எப்படி சொல்லுவீங்க திட்டங்களை அறிவிக்கிறாங்கன்ட்டு. இன்றைக்கு ஒரு கொடுமையான விஷயம் நீங்க பார்க்கணும். பேப்பர் லீக்கை தடுப்போம், அதாவது கேள்வித்தாள் கசிவதை தடுப்போம் என்று காங்கிரஸ் அரசு சொல்லுது. இது வந்து ஒரு ஆளும் கட்சியின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதே தேர்தல் அறிக்கையில் பாஜகவோட தேர்தல் அறிக்கையிலையும் நாங்கள் கேள்வித்தாள் கசிவதை முட்டுக்கட்டுவோன்னு சொல்கிறாங்களே, இது எந்த வகையில்? அப்போ ஒரு விஷயத்தை அவங்க ஒத்துக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கேள்வித்தாள் கசிகிற அளவுக்கு இவர்களுடைய நிர்வாக சீர்கேடாக இருக்கிறது. இந்திய நாட்டில் பாஜக அரசு மாநிலத்திலையும் சரி மத்தியிலையும் சரி சீர்கேடாக தான் தன்னுடைய நிர்வாகத்தை அரசு துறைகள் மீது வைத்திருப்பது என்பதை பாஜக தன் தேர்தல் அறிக்கையின் மூலியமாக ஒத்துக்கொண்டுச்சு. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை நீங்கள் பேப்பர் லீக் அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு லா அண்ட் ஆர்டரை பாஸ் பண்ணாமல், ஒரு அளவுக்கு நீங்கள் கவர்னன்ஸ் பண்ணாமல், அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ராங்காக இல்லாமல் உங்களோட ஆட்சி நடத்தும் போது நீங்களே ஒத்துக்கிறீங்க தேர்தல் அறிக்கையில் நாங்கள் கேள்வித்தாள் கசிவதை நடத்துவோம் அப்படின்னா, அப்போ எந்த அளவிற்கு இந்திய நாட்டு மக்களை எந்த எல்லை ஓரம் தள்ளி இருக்கிறது பாஜக அரசு? இதை தான் சொல்கிறோம். அப்போ எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் என்ன சொல்கிறோம், மன்ரேகா திட்டத்துக்கு 2 மடங்கா 400 ரூபாய்க்கு ஊதியத்தை உயர்த்துவோம் அப்படின்னு சொன்னோம். இதற்கு முன்பாக மன்ரேகா திட்டத்திற்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கு இந்த ஊதியத்தை எல்லாம் நிறுத்தி வைத்தது இந்த பாஜக அரசு.
அதே நேரத்தில் 16 லட்சம் கோடிக்கு மேலாக இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் நிதி நிறுவனங்களுக்கு எல்லாத்துக்கும் கடனை தள்ளுபடி செய்தது. எங்களுடைய கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? சாதகமா இல்லாமையா இருந்தீங்க. யூபிஏ கவர்மெண்ட்டும் அப்படிதானே இருந்தீங்க. காங்கிரஸும் அந்த மனநிலையில தான் இருந்துச்சு. நீங்க 2014ல ஒரு கலர் இருந்துச்சு, சரியா? 2024ல ஒரு கலர் இருக்கு. 2014ல இருந்த களம் வேறு, 2024ல இருந்த களம் வேறு. 2012 போது ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை $140. அன்றைக்கு பெட்ரோல் நாங்க காங்கிரஸ் சார்பாக விற்கப்பட்டது 50 ரூபா. இன்றைக்கு $37 ஒரு பேரலா ரஷ்யாட்ட இருந்து வாங்குறீங்க. இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு விற்கிறீங்க? அப்புறம் எப்படி நீங்க காங்கிரஸ் கட்சியுடைய அரசுக்கும் இதுக்கும் பாஜக அரசுக்கும் ஒப்பிட்டு பார்ப்பீங்க? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பத்தி கூட சொன்னாங்க. 2013ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 21.46%. 2020ல பாஜக ஆளுங்கின்ற ஆண்டுல 30.9%. கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமா இருக்கு. 2014 இருந்து 2024 வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் சூசைட், அதாவது வேலையில்லா திண்டாட்டத்தின் காரணமாக தற்கொலை செய்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது 15,783 பேர். அப்ப இந்திய நாட்டு மக்களை வேலையில்லா திண்டாட்டத்தின் மூலியமாக தற்கொலை செய்கிற அளவுக்கு பாஜக அரசு தள்ளியிருக்கா இல்லையா? நீங்க 2 கோடி வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்க. 2012 போது 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு 4 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி வருடாந்திர ஃபினான்ஷியல் அசஸ்மெண்ட் இயர்ல வருது. ஒரு விஷயத்துல நீங்க 2012, 13, 14 நீங்க என்ன சொன்னீங்க? மக்கள் இடத்துல நான் கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்துருவேன், ஊழலுக்கு எதிராக ஒரு சட்டத்தை நான் கொண்டு வந்துருவேன். இன்றைக்கு எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு, 22 நபர்கள் இந்திய நாட்டுடைய 140 கோடி மக்களுடைய மொத்த சொத்தையும் வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. இது குறித்து ஏதாவது எதிரான கருத்தை இந்திய நாட்டு பிரதமர்னால ப்ரூவ் பண்ண முடியுதா? சரி, நீங்க எல்லா இடத்துலையும் வீக்கா இருக்கீங்க. கிட்டத்தட்ட எங்களுடைய மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் அவர்கள் சொல்றாரு, 444 எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்க அரசாங்கத்தை நடத்தி வரீங்க அப்படின்னு சொல்றாரு பகிரங்கமா. அது குறித்து உங்களால என்ன நடந்த உண்மை இதெல்லாம் மறுத்து பேச முடியாதுல்ல? அப்ப இது மாதிரியான அரசாங்கங்களை விலைக்கு வாங்கி அரசியல் நடத்துவது பாஜக கட்சியா இருந்தா அந்த அரசாங்கம் எதன் பால் நடக்கும்? மக்களுடைய பால் நடக்குமா இல்ல அரசியல் பால் நடக்குமா? அப்ப இதற்கு சேர்ந்தார் போல இது தமிழக எய்ம்ஸோட சேர்த்து அறிவித்த பிற மாநிலங்கள்ல 5 எய்ம்ஸ் கட்டி நிறுவப்பட்டு இயங்கி வருகிறது. அது குறித்து பேச மாட்டாரு. சாதனைகளை பத்தி பேசுவதற்கு பாஜகவிற்கு தார்மீக அடிப்படையில் எந்த உரிமையும் கூற முடியாது. அதன் காரணமாக தான் மக்கள் எல்லாம் சாதனைகளை நோக்கி போறாங்க. போன குடியரசு தினத்தன்று கூட இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் கொடியேற்றிட்டு அவர் சாதனைகளை குறித்து பேசல. அடுத்த வருஷம் என்ன சொல்றாரு? நான் தான் கொடியேற்றுவேன்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட இங்க வந்து இட்லி சாப்பிடுவேன், வடை சாப்பிடுவேன்னு சொல்றாரு. தவிர்த்து மக்களுக்கு எது பிடிக்கும்ன்றத தெளிவா இல்லை, அவருக்கு எது பிடிக்கும்ன்றதான் பிரச்சனை. இன்றைக்கு பாஜக வேட்பாளராக இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் இன்றைக்கு தேர்தலில் போட்டியிட மறுக்கிறாங்க. காரணம், பாஜக மக்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவுமே கொடுக்கல. குஜராத்தில் ரஞ்சன் பட், பிகாஜி தாகூர், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உபேந்திர சிங் ராவத், சத்யதேவ் மற்றும் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஹர்ஷவர்தன், அவர் மகன் வந்து பிரத்ய சிங்கா, அதை தாண்டி வந்து ஜெயந்த் சின்ஹா, முன்னாள் ஒன்றிய அமைச்சர் வி கே சிங், ராகுல் கஸ்வான், கௌதம் கம்பீர், இப்படி பல்வேறு பேர் ஒன்றிய அமைச்சராக இருந்தவங்களும் சரி, வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர்களும் சரி, இன்றைக்கு பாஜகவில் போட்டியிடவே தயங்குறாங்க. காரணம், பாஜக நலத்திட்டங்களை அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்பார் போல் தரல. அதனால சாதனைகளை புரிய முடியல. அந்த சாதனைகளை ஏற்காத மக்கள், அந்த கட்சி தலைவர்களே அந்த கட்சியை புறக்கணிக்கிறாங்க. அதன் காரணமாக தான் வேட்பாளர்கள் யாரும் போட்டி போடுறதுக்கு தயாராக இல்லை பாஜகவிற்கு.